Hello, good evening students. இந்த லைவ் கிளாஸ் வந்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு மறுபடியும் மாலை வணக்கம். ஓகே, இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போறோம். கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எதை பார்ப்போம்னா மென்சுரேஷன் டாபிக் எக்ஸசைஸ் 7.3 எக்ஸசைஸ் 7.3ல இருக்கக்கூடிய சம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே பிள்ளைகளா, இப்போ முதல் சம் எடுத்துக்கிறோம். A vessel is in the form of hemispherical அரைக்கோள வடிவ கிண்ணம் மவுண்ட் அதோட சேர்ந்திருப்பது பை ஹாலோ சிலிண்டர், அதோட ஒரு சிலிண்டர் உள்ளே சேர்ந்திருக்கு. ஹாலோ சிலிண்டர் திண்மம். The diameter is 14 centimeter and the height of the vessel is 13 centimeter. இப்போ கவனிங்க, இது அரைக்கோளம் இல்லையா? அரைக்கோளம் ஹெமிஸ்பெரிக்கல். இதோட ஒரு சிலிண்டர். ஓகேவா? சிலிண்டர் சென்டர். இப்போ இதனுடைய மொத்த உயரம், இந்த வெசல் இந்த மொத்த உயரம் 13 சென்டிமீட்டர். இங்கிருந்து இந்த பேஸ்ல இருந்து இதுவரையும் 13 சென்டிமீட்டர் சொல்லிட்டோம். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர். டயாமீட்டர் எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன வருது? ரேடியஸ் அப்போ இதுவும் ஈக்குவல் தானே. இந்த டயாமீட்டர் ஈக்குவலா தான் இருக்கும். அதே போல ரேடியஸும் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, அரைக்கோளத்தினுடைய ரேடியஸும் உயரமும் சமம். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு 14, radius equal to 14 by 2 equal to 7. அப்போ r equal to 7. அப்போ ரேடியஸ் இதுன்னா அப்போ உயரம் என்னவா இருக்கும்? அதே உயரம் 7 சென்டிமீட்டர். உயரம் 7, ஆரமும் உயரமும் சமம். சரி, அப்போ இந்த சிலிண்டருடைய நல்ல கவனம், இந்த சிலிண்டருடைய உயரம் என்னவா இருக்கும்? 13ல இருந்து இந்த 7 கழிச்சா 6 சென்டிமீட்டர். Height of the cylinder, height of the cylinder h equal to 6 centimeter. Height of the cylinder எவ்வளோ? 6 centimeter. இப்போ எல்லாம் இருக்கு நமக்கு. இப்போ என்ன கேட்கலாம் பாருங்க, find the capacity of the vessel. அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், வால்யூம் of the வெசல், அந்த கிண்ணத்துடைய கன அளவு ஈக்குவல். அந்த கிண்ணம் எப்படி அமைந்துள்ளது? ஒரு அரைக்கோள வடிவம். அடுத்தது அரைக்கோள வடிவம் ஒரு சில உருளையும் இருக்குது. அடுத்தது இங்க பாருங்க, அரைக்கோள வடிவம். வால்யூம் ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் பிளஸ் volume of a cylinder. இப்போ volume of hemisphere formula உங்களுக்கு 2/3 pi r cube. volume of cylinder க்கு ஃபார்முலாவும் தெரியும், pi r square h ன்னு தெரியும். இப்போ இதனுடைய ஆரமும் சமம் தானே. அப்போ pi r square வெளியே எடுத்துக்கலாங்களா? pi r square வெளியே காமனா இருக்கா? 2/3. இதுல ஒரு ஆர் வெளியே ரெண்டு ஆர் வெளியே போயிடுச்சு. ஆர் ஸ்கொயர் வெளியே போனா ஆர் மட்டும் தான் நிக்குது. இதுல பை ஆர் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சு, எச் நிக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப், பை ஆர் ஸ்கொயர் 2/3 ஆர் இன்டு 7 ரேடியஸ் பிளஸ் ஹெச் எவ்வளோ? ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 6. ஓகே, அடுத்த ஸ்டெப், இந்த பையோட மதிப்பு 22/7. ஆரோட மதிப்பு, ஆர் ஸ்கொயர் மீன்ஸ் 7 into 7 bracket 14/3 plus 6. ஓகே, அடுத்த ஸ்டெப், இந்த 7க்கு 7 கேன்சல். நெக்ஸ்ட் 22 into 7 into 6 3s are 18/3.
into 7 into 32 by 3 இருக்குங்களா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? பாருங்க, ஈக்குவல் 7 2 14 154 ஓகே இன்டு 32 by 3. இப்போ இது கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். கேன்சல் பண்ண எவ்வளவு பாருங்க, ஐமூன் 15 வச்சு அப்போ 4 எத்தனை 3 மீதி 1.3 சார் 9 மறுபடியும் 3 equal 51.33 into 32. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, 2 3 6 2 3 6 2 2 2 5 10. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 2 3s are 6 2 3s are 6 2 1s are 2 2 5s அப்படி 3 3s are 9 3 3s are 9 3 1s are 3 3 5s are 15 6 5 12 4 6 1 add பண்ணு 6 5 10 12 4. இது ரெண்டு மட்டும் 1 6 4 2 5 6. இப்போ எத்தனை டெசிமல் தள்ளி, இப்போ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோ, வால்யூம் ஆஃப் தி வெசல் ஈக்குவல் டு 1642 சென்டிமீட்டர் கியூப். ஓகே பிள்ளைகளா, 1642.56 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, வால்யூம் அழகா உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ இதே நேரத்தோட அடுத்த கணக்கை பார்க்கலாம். அழகா புரிஞ்சிருக்கு இல்லைங்களா பிள்ளைங்களா? ஓகே, கண்டிப்பா புரிஞ்சு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கணக்கை பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்க போறோம். கவனிங்க. Northern an engineering student was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached at its 2 ends. அதாவது நாதன் என்பது பொறியியல் கல்லூரி மாணவர். இவர் ஒரு சிலிண்டர்ல இருபுறமும் சிலிண்டர் கவனிங்க, இதுதான் சிலிண்டர்னு வச்சுக்கலாம். சிலிண்டருடைய இருபுறமும் ஒரு கூம்பு வடிவில் அட்டாச் பண்ணிருக்கிறார். நல்லா கவனிங்க, கூம்பு. ஓகே, இது சிலிண்டர். The diameter of the model, அந்த மாதிரியில 3 டயாமீட்டர். அப்போ இதுதான் டயாமீட்டர் இல்லையா? இது டயாமீட்டர் D. Diameter equal to 3. Okay. And its length. அப்போ இதோடைய லென்த் பாருங்களேன், இங்கிருந்து இதுவரையும் 12 சென்டிமீட்டர் மொத்த இது. The cone has height. கோனோட உயரம், இதுதான் கோனோட உயரம். இது height எவ்வளோ, 2 சென்டிமீட்டர். ஹைட் 2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ கவனிங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ஹைட் இல்லையா, இது ஒரு 2 சென்டிமீட்டர். that's equal to height. அப்ப இங்க ஒரு 2, இது ஒரு 2 சேர்த்தா 4 லெஸ் பண்ணா சிலிண்டருடைய உயரம் கிடைக்கும். சிலிண்டருடைய உயரம் எவ்வளவு கிடைக்குது, அப்ப 8. இப்போ ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் கவனிங்க, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் 12 minus 2 plus 2, that's equal 12 minus 4 equal to 8 centimeter. Height of the cylinder equal to 8 centimeter. அப்ப ரேடியஸ் இதோட சிலிண்டருக்கு ஒரே ரேடியஸ் தான், அதுக்கும்
இப்போ ரேடியஸ் எவ்வளோ 3/2. டயாமீட்டர் வந்து 3. அப்போ ரேடியஸ் வந்து 3/2. டயாமீட்டர் 2ஆல டிவைட் பண்ணா ரேடியஸ் கிடைக்குது. ஓகே, இது ரேடியஸ். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்க. each of the cone height கேட்குறான். find the volume of the model that நாதன் உருவாக்கிய அந்த மாதிரியோட கன அளவு காண்க. சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் த மாடல். இந்த மாடல் என்னென்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு. வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் அடுத்தது என்ன இருக்கு? இங்க ஒரு கோன் இருக்கு, இங்க ஒரு கோன். ரெண்டு வால்யூம் ஆஃப் கோன். ஓகே, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா πr² h ன்னு வச்சுக்கலாம். பிளஸ் இது 2 × 1/3 πr² h. ஓகே, இப்போ இதனுடைய ஆரமும் உயரமும் சமம். அதே போல இது ஆரம் சமமாக தானே இருக்கு. இதனுடைய வித்தியாசம் அப்போ இங்க கவனி, இதுக்கு ஒரு ஆரம், இது ஒண்ணு. height of the cone h equal to 2 cm. height of the cone equal to 2 cm. ஓகே, இப்போ ஆரம் இதுவா இருக்குன்னா பை தனியா πr² காமனா எடுத்தனே h 2 × 1/3. இந்த πr² வெளியே வந்துச்சுன்னா இங்க ஒரு h. ஓகே, இந்த h வந்து சிலிண்டரை குறிக்குது. அப்ப சிலிண்டரோட உயரம் எவ்வளவு? 8 cm. πr² 8 plus 2 × 1/3. இது கோனோட ஹைட். எவ்வளவு? 2. ஓகே, இப்போ 22/7 into r² means 3/2 whole square into 8. 2 2s are 4. 4/3. ஓகேங்களா? இப்போ இது 3/2 2 times 28. 3 8s are 24. 24 plus 28. இப்போ ஏதாவது கேன்சல் ஆக பாருங்க. 7 4s are 28. இந்த 2 2s are 4. இந்த 4 கேன்சல் பண்ணுங்க. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண மீறி பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. 22 × 3 இருக்கு. அப்போ 66 சென்டிமீட்டர் கியூப்னு எழுதுறோம். சரி, எதுக்கு சென்டிமீட்டர்? வால்யூம் ஆஃப் த மாடல். therefore the volume of the model that northern made is 66 centimeter cube. ஓகே பிள்ளைங்களா, அழகா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சரு அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த லைவ் கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 1யும் 2யும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, அழகா இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். கிளாஸ் மட்டும் பார்த்தா போதாது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இதுவரையும் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனே நீங்க எடுத்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, அடுத்த நம்ம லைவ் கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 and 4 பார்க்கலாம். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த லைவ் கிளாஸ்ல சந்திப்போம். பாய்.